பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எதிர்பார்க்கிறதை இன்றைக்கு நிறைவேற்றி தருவாராக. இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தம் தருகிறார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36 அதிகாரம் 11 வசனத்தில் சொல்லுகிறார், உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அன்று என் மகனே, என் மகளே, உனக்கு முன்னால் உண்டாயிருந்த சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாகும்படி செய்வேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் முன்னால் நாங்கள் ரொம்ப நல்லா இருந்தாங்க, வாழ்ந்திருந்தோம், செழிப்பாக இருந்தோம், நல்லா இருந்தோம், பேர் புகழோடு இருந்தோம், ஒரு வசதியாக இருந்தோம், எல்லாத்தையும் இழந்துட்டோங்க. சீரெல்லாம் போய்விட்டது. நல்ல நாட்கள்லாம் போய் இப்போ துக்கம், கஷ்டம், இழப்பு, நெருக்கம், ஒரு தோல்வி, ஏமாற்றம் அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்கீங்களா? அந்த நிலைமைக்கு திரும்ப வருமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் தெரியுமா? என் மகனே, மகளே, முந்தின சீருக்கு வந்தாலே போதும்னு நினைக்கிறியே, முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாகும்படி செய்வேன். அதை விட உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், அதை விட உன்னை புகழ்ச்சியாய் வைப்பேன், அதை விட உன்னை உயர்வாய் வைப்பேன், முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாகும்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். எவ்வளோ ஆச்சரியமான ஆண்டவர் இல்லை? நீ முந்தின சீரை யோசித்து கொண்டிருக்கிற, நான் அதை விட உனக்கு பெரிதான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன்னு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, யோபுன்ற ஒரு பக்தனை குறித்து பைபிளில் வாசிக்கிறோம்ல, நல்ல வசதியாக இருந்தார். அவருக்கு ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், அந்த காலத்தில் தானே மிருகங்கள், அந்த பண்ணைகள், வேலையாட்கள், வேலைக்காரிகள் எல்லாத்தையும் இழந்துட்டார். சரீர சுகத்தை இழந்துட்டார். எல்லாம் நல்ல சீரையெல்லாம் இழந்து இப்போ அவர் அடையாளமே தெரியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளை இழந்து, சொத்துக்களை இழந்து, பேர் புகழை இழந்து அவரை பரிகாசம் பண்ணுறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, சாம்பரில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ முந்தின நாட்களை நினைச்சு பார்க்கிறார். அந்த மாதிரி ஒரு நிலைமை திரும்ப வருமா? எல்லாத்தையும் இழந்து முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறார். அந்த ஆண்டவர் பாருங்க, அவருடைய சிறையிருப்பை மாற்றி சுகம் கொடுத்து முந்தின சீரை பார்க்கிலும் பெரிதான நற்சீர் 2 மடங்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் அவர் கொடுத்து, எந்த மக்கள் மத்தியில் இகழ்ச்சியாய் எண்ணப்பட்டாரோ அவங்க மத்தியில் புகழ்ச்சியாய் கர்த்தரை உயர்த்தினார். அதே ஆண்டவர் தான் சொல்றார், என் மகனே, மகளே, முந்தின சீரை பார்க்கிலும் உனக்கு நற்சீர் உண்டாக்குவேன். அதுக்கு தான் சிலுவையில் அவர் மறித்து நமக்காக ரத்தம் சிந்தி தன்னை பலியாய் கொடுத்து உயிர்த்தெழுந்தார். விசுவாசத்தோட இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது. ஆண்டவரே, நீர் முந்தின சீரை பார்க்கல நற்சீர் எனக்கு தருவீர், விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க, அற்புதத்தை காண்பீங்க. இயேசுவே, முந்தின சீரை பார்க்கல நற்சீர் உண்டாக செய்வேன்னு சொன்னீங்களே, அதை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு அந்த அற்புதத்தை செய்யுங்க. யார் யார் இப்படி ஜெபிக்கிறாங்களோ இந்த மகனை, இந்த மகளை அப்படியே ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.